பிஸ்னஸில் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் பரவலாக எல்லாரும் செய்கிறாங்க. வீடுகள்ல இருந்து பெரிய கம்பெனிகள் வரைக்கும் சின்ன லெவலில் பெரிய லெவலில் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் நடக்குது. அதே நேரம் ஐஸ் கியூப் பிஸ்னஸ்னு வேறு ஒன்று இருக்கிறது. பொதுவாக கடற்கரை ஓரங்களில் உள்ளவங்களுக்கு இந்த ஐஸ் கியூப் மீன் பிடிக்கிறதுக்கு, மீனை சேவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு, பெக் பண்ணுறதுக்கு ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்போம். அதை பார்த்தவங்க அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் வேறு என்னென்ன யூஸுக்கும் மார்க்கெட்டில் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸுக்காக வேண்டிய ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுறாங்க. இதை தாண்டி இதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் லெவலில் இதுக்கு ஒன்று பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இந்த ஐஸ் கியூபை உருவாக்குறதுக்குன்னு சொல்லி பெரிய பெரிய ஐஸ் கியூப் மிஷின்ஸுகள் கண்டுபிடிக்கப்பட்டு மார்க்கெட்டில் நிறைய சேல் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எந்தளவுக்குன்னா சூடு காலங்களில் தனியான சின்ன பொட்டிலில் ஐஸ் கியூப் மட்டும் தனியாக விற்கப்படுகிறது. அந்த பொட்டில் வாங்கிட்டு போய்ட்டு அதில் ஜூஸையோ தண்ணியோ மிக்ஸ் பண்ணி கூலாக குடிக்கிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஜங்கிளுக்கு ட்ரிப் போகிறா இருந்தாலும், டெசர்ட்டில் ட்ரிப் போகிறா இருந்தாலும், லாங் ட்ரிப் போகிறா இருந்தாலும் இந்த ஐஸ் கியூபை அவங்களோட பேக்கப் பேக்கில் வச்சே இருப்பாங்க. சின்ன லெவல்லையோ பெரிய லெவல்லையோ அந்தளவுக்கு அதுக்கான ஒரு மார்க்கெட் இருந்தது. கூல் காலத்துலேயும் ஐஸாக குடிக்கிறவங்க, நல்ல கூலாக ஐஸ் குடிக்கிறவங்க, ஜூஸ் குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் மார்க்கெட் உள்ள நல்ல ஒரு பிஸ்னஸ். சின்ன லெவல்லையும் ஆரம்பிக்கலாம், பெரிய லெவல்லையும் ஆரம்பிக்கலாம். சின்ன ப்ராஃபிட்டும் பார்க்கலாம், பெரிய ப்ராஃபிட்டும் பார்க்கலாம். இப்படியான ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஐஸ் கியூப்னு இன்பாக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பேசுவோம்.